சங்கீதம் 145 அதிகாரம். சங்கீதம் 145 அதிகாரம் 19வது வசனம். சங்கீதம் 145:19. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் எடுத்துட்டீங்களா? நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 145:19. அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். ஆமென். இன்னொரு முறை சத்தமா வாசிப்போம். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். ஆமென். ஸோ இந்த மாதம் தேவனாகிய கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்கிற மாதம், அவர்களுடைய கூப்பிடுதலை கேட்டு பதிலளிக்கிற மாதம், அவர்களை ரட்சிக்கிற பாதுகாக்கிற மாதமாய் இந்த மாதம் இருக்க போகிறது. அல்லேலூயா. ஒவ்வொரு மாதமும் தேவன் அவர் கொடுத்த வார்த்தைகளை நிறைவேற்றி கொண்டு வருகிறார். கடந்த மாதத்துல கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? உன் பிரயாசத்தின் நீ சாப்பிடுவாய். இல்ல, சங்கீதம் 128:2. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு நன்மையும் உண்டாயிருக்கு. ஸோ அந்த வாக்கு தத்துவத்தை எத்தனை வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்றினார். ஆமென். ஸோ நிறைய சாட்சிகளை நம்ம கடந்த மாதத்துல கேட்டோம்ல. ஆண்டவர் ஒவ்வொரு மாதமும் நம்மளை வாக்கு தத்தங்களினால வழி நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸோ இந்த மாதம் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் இதுதான். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிற மாதமாய் இந்த மாதம் இருக்க போகிறது. ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்ய போகிறார், கூப்பிடுதலை கேட்க போகிறார், அவர்களை ரட்சிக்க போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஸோ இந்த வார்த்தையின் மூலம் ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் நடத்துவாராக. இந்த வார்த்தையை கொஞ்சம் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த வசனத்தினுடைய காரியம் என்ன? இது எதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது? எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை யாருக்கு தேவன் வைத்திருக்கிறார் என்று சொல்லி சில காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த வசனத்திலேயே 2 காரியத்தையுமே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒன்று, யாருக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன், எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். இல்லையா? இப்ப நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் யாருக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார்? அவருக்கு பயந்தவர்களுக்கு. இல்லையா? சரி, என்னென்ன ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார்? விருப்பத்தின்படி செய்கிறார், அப்புறம் கூப்பிடுதலை கேட்கிறார், அப்புறம் அவர்களை ரட்சிக்கிறார். இல்ல? அப்போ ஆண்டவருக்கு பயந்தவர்களுக்கு தேவன் 3 விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். சரி, கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்ன? நம்ம எல்லாருமே கர்த்தருக்கு பயப்படுகிறோம். நம்ம கர்த்தரை எல்லாருமே நேசிக்கிறோம். இல்லையா? யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? ஆமென். யாரெல்லாம் ஆண்டவரை நேசிக்கிறீங்க? இல்லை, நம்ம எல்லாருமே ஆண்டவரை நேசிக்கிறோம். இந்த கர்த்தருக்கு பயப்படுதல் என்கிறதுக்கு ஒரு 5 அர்த்தங்கள் இருக்கு. 5 அர்த்தம். 1, தேவ பயம் உள்ளவர்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் அப்படின்னா தேவ பயம் உள்ளவன் அர்த்தம். சில நேரங்களில் கர்த்தருக்கு பயப்படுதல் அப்படின்னா நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குதுன்னா புரிய மாட்டேங்குது. ஆனால் தேவ பயம் அப்படின்னா நமக்கு என்ன செய்யும்? நல்லாவே புரியும். இல்லையா? தேவ பயம் உள்ளவர்கள். 2வது, தேவனை கனம் பண்ணுகிறவர்கள். தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் அப்படின்னா தேவனை கனம் பண்ணுகிறவர்கள். 3வது, தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள். தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் அப்படின்னா தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள். 4வது, தேவனை நேசிப்பவர்கள். சொல்லுங்க, தேவனை நேசிப்பவர்கள். கடைசியா 5வது, அவரை பின்பற்றுகிறவர்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவங்க, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவங்க அப்படின்னு சொன்னா இந்த 5 காரியங்கள் கொடுக்கப்படுகிறது. 1, தேவ பயம் உள்ளவன். 2, தேவனுக்கு கனத்தை செலுத்துபவன். 3, தேவனுக்கு கீழ்ப்படுகிறவன். 4, தேவனை நேசிப்பவன். 5, தேவனை பின்பற்றுபவன். ஆமென்.
இந்த இப்படிப்பட்ட கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் 3 ஆசீர்வாதங்களை என்ன பண்ணியிருக்கிறாராம்? வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப கேள்வி என்னன்னா, நம்ம எல்லாருமே தேவனுக்கு பயப்படுகிறோமா? தேவனை நேசிக்கிறோமா? தேவனை பின்பற்றுகிறோமா? தேவனை கனம் பண்ணுகிறோமா? தேவனுக்கு கீழ்ப்படுகிறோமா? ஆமென், ஆமென். தேவ பயம் உள்ளவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு மனிதனுக்குள்ள தேவ பயம் இருக்குது அப்படின்னா துணிந்து எதையும் செய்ய மாட்டான், துணிந்து எந்த பாவத்தையும் செய்ய மாட்டான், துணிந்து தேவனுக்கு பிரியமில்லாததை செய்ய மாட்டான். தேவ பயம் உள்ள இருக்குன்னா ஒரு பொய் சொல்றதுக்கு கூட அவன் பயப்படுவான். ஆமென். அவனுக்குள்ள தேவ பயம் இருக்குன்னா ஒருத்தங்களை கோபப்பட்டு பேசுறதுக்கு கூட பயப்படுவான். ஒருவனுக்குள்ள தேவ பயம் இருக்குதுன்னா அவங்க நமக்கு விரோதமாய் செய்தாங்களோ இல்லையோ, நமக்கு விரோதமா பேசினாங்களோ இல்லையோ, சண்டை போடுறாங்களோ இல்லையோ, இவன் சண்டை போடுவதற்கு யோசிப்பான். ஏன்னா நான் சண்டை போடுவது யாருக்கு பிடிக்காது சொல்லுங்க? ஏன்னா அவர் சொல்றாரு, யாவரோடு எப்படி இருங்க? சமாதானமாய் இருங்கள். அப்ப யாவரோடும் சமாதானமாய் இருங்கள் சொன்ன ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிரா நான் சண்டை போட்டுக்கிட்டேன்னா அப்ப எனக்குள்ள என்ன இல்லைன்னு அர்த்தம்? தேவ பயம் இல்லை என்று அர்த்தம். ஆமென். ஒரு மனிதன் தேவனுக்கு பயப்படுகிறானா இல்லையா என்பதை அவன் சுற்று வட்டாரங்களை விசாரிச்சா தெரிஞ்சிடும். அவன் தேவனுக்கு பயப்படுகிறானா இல்லையான்னு அவங்க வீட்டில் கணவனிடத்திலேயோ மனைவனிடத்திலேயோ கேட்டா சொல்லுங்க, தெரிஞ்சிடும். அவங்க பிள்ளைங்க கிட்ட கேட்டா தெரிஞ்சிடும். ஏன்னா தேவ பயம் உள்ளவர்கள் தங்கள் பேச்சிலையும் தங்கள் செயல்களிலையும் கவனமா இருப்பார்கள். சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. சரி, யார்கிட்டையும் கேட்க வேணாம், உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. உண்மையிலேயே நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் தானா? உண்மையிலேயே நீ தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளையா? அப்படின்னா நீ வேலை செய்கிற இடத்துல எப்படி நடந்துக்கிற, உன் குடும்பத்தில் எப்படி நடந்துக்கிற, உன் பிள்ளைங்கிட்ட எப்படி நடந்துக்கிற, உன் சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட நீ எப்படி நடந்துக்கிற, உன்னுடைய குணங்கள் எப்படி இருக்குது, நீ எப்படி பேசுற, அதை வச்சு நாமளே நிதானிச்சுக்கலாம். நாம கர்த்தருக்கு பயப்படுகிறோமா? ஆமென். இந்த மாதம் கடந்த மாதத்தை விட, கடந்த மாதத்தை நீங்க எல்லாருமே கர்த்தருக்கு பயப்படுகிறவன் தான் இல்லையா? நம்ம எல்லாருமே பயப்படுறோம், சில நேரங்களில் தவறுகிறோம். ஆனா ஒரு டிசிஷன் எடுக்கணும். என்னன்னா, இந்த மாதம் கடந்த மாதத்தை விட நான் தேவனுக்கு அதிகமாய் பயப்படுகிறவனாக இருப்பேன். ஆமென். கடந்த மாதத்தை விட இந்த மாதம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வதில் நான் எப்படி இருப்பேன்? கவனமா இருப்பேன். அவருக்கு பிரியமில்லாத நான் செய்ய மாட்டேன், பிரியமானதை செய்வதற்கு நான் இடம் கொடுப்பேன். இந்த மாதம் அதிகமா தேவ பயமுள்ள ஒரு மனுஷனா, தேவ பயமுள்ள ஒரு மனுஷியா என் குடும்பத்துல, என் வேலை ஸ்தலத்துல, என்னுடைய சபையில, நான் போகிற இடங்கள்ல இந்த மாதம் நான் அதிகமா இருப்பேன்னு சொல்லி நீங்கள் நான் என்ன பண்ணணும்? ஒரு தீர்மானம் எடுக்கணும். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க ரெடியா இருக்கீங்க? அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். தேவ பயம் நமக்குள்ள இருக்கணும். ஆமென். இன்னைக்கு தேவ பயம் வாலிபர்களிடத்துல குறைந்து போனது, நிறைய பேரிடத்துல இல்லை. ஆமாவா இல்லையா? ஆலயத்துக்கு போகும்போது தேவ பயம் வேணும், ஆனா தேவ பயம் இருக்கா? இல்ல. ஜெபிக்கும் போது தேவ பயம் வேணும், தேவ பயம் இருக்கா? இல்ல. வேதத்தை வாசிக்கும் போது தேவ பயம் இருக்கணும், தேவ பயம். இன்னைக்கு தேவ பயத்தை குறித்து பேசுறது ரொம்ப குறைஞ்சிடுச்சு. கர்த்தருக்கு பயப்படு, கர்த்தருக்கு பயந்த வாழ்க்கையை வாழு அப்படிங்கிறது பேசுறது இல்லை. ஏன்னா அப்படி பேசினா யாரும் சபைக்கு சொல்லுங்க சொல்லுங்க வரமாட்டாங்க. நீ கர்த்தருக்கு பயந்த வாழ்க்கை தான் வாழணும் அப்படின்னா, அப்படி சொன்னா அடுத்த நிமிஷம் என்ன கர்த்தர் பயப்பட சொல்றார், அப்ப நாங்க பயந்துட்டே தான் தெரியணுமா? அப்ப நாங்க ஆசீர்வாதங்கள் கர்த்தருக்கு பயந்தீங்கன்னா பின்னாடி என்ன செஞ்சிடும்? தேடி வந்துடும். ஆமென். ஒரு தேவ பிள்ளை அவன் இருதயத்தில் எப்பொழுது ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா.
அவர் என்னை தண்டிப்பார், என்னை அடிப்பார், என்னை நியாய தீர்ப்பார் என்பதற்காக அல்ல. அவர் எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்பதற்காக. எனக்காக ஜீவன் கொடுத்த அந்த ஜீவன் அற்பமாய் போய்விடக் கூடாது என்பதற்காக, எனக்காக சிந்தப்பட்ட இரத்தம் அற்பமாய் போகக்கூடாது என்பதற்காக அந்த பயம் நமக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். நீங்க ஒருத்தங்களை ரொம்ப நேசிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நேசிக்கிறீங்க. அந்த நேசிக்கிற நபருக்கு எதிரா ஏதாச்சும் ஒன்று செய்யணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்ப நான் செல்வினா நான் ரொம்ப நேசிக்கிறேன். இப்போ நான் அவருக்கு ஏதாச்சும் அவருக்கு பிடிக்காத செய்யணும்னா நான் என்ன பண்ணுவேன்? பயப்படுவேன். ஏன்? அதை நான் செஞ்சிட்டேன்னா அவர் என்ன நேசிக்காம போயிடுவாரோ, நான் அவருக்கு பிடிக்காததை செஞ்சாவோ, அவரை சண்டை போட்டாவோ அந்த உறவு கட் ஆயிருமோ. ஏன்னா அவ்வளவு க்ளோஸா இருக்கிறோம், அவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறோம், அவ்வளவு ஐக்கியமா இருக்கிறோம். அப்படி இருக்கிற நேரத்தில் நான் ஏதாச்சும் அவருக்கு பிடிக்காத செஞ்சா என் ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிருமோங்கிற ஒரு பயம் எனக்கு இருக்கும். அதே பயம்தான் யாருக்கு இருக்கும் தெரியுமா? யார் ஒருவர் தேவனோடு அதிக உறவுல இருக்கிறானோ, யார் ஒருவர் கர்த்தரை அதிகமா நேசிக்கிறானோ அவன் பயப்படுவான். என்னன்னு? நான் ஒரு தவறு பண்ணனா, நான் ஒரு பாவம் செஞ்சா கர்த்தருடைய உறவு துண்டிக்கப்படும், எனக்காக சிந்தப்பட்ட இரத்தம் அவமாக்கப்படும் என்கிற பயம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். என்ன அமைதியாயிட்டீங்க? 1ஆம் தேதி அதுமா வாக்குத்தத்தங்களா பேசுவீங்கன்னா இல்ல, இதுதான் வாக்குத்தத்தம். இந்த மாதம் நான் கர்த்தருக்கு பயப்படுகிற தேவ பிள்ளையா நான் வாழணும். ஒவ்வொரு விஷயத்திலையும் கொஞ்சம் கூட இன்னைக்கு நிறைய பேருக்கு பயம் இல்லை. தேவனோடு கூட உறவுல இருக்கிறோமே, என்னோடு கூட இருக்கிறவர் பரிசுத்தர், என்னோடு கூட இருக்கிறவர் மகா கிருபை உள்ளவர், என்னோடு கூட இருக்கிறவர் வானங்களாய் என்ன சொல்ற உயர்ந்திருக்கிற நல்ல ஆண்டவர் என் கூட இருக்கிறார், எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார், அவருடைய ஆலயமா நான் இருக்கிறேன், அவர் எனக்குள்ள தங்கி இருக்கிறார், நான் ரத்தம் சிந்தி கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டவன்கிற உணர்வு ஒரு மனிதனுக்கு இருக்குமானால் அவன் தேவ பயம் உள்ளவனாய் இருப்பான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த மாதம் அதிகமா தேவ பயம் உள்ளவனா வாழுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு கனம் கொடுக்கிறதுல முந்திக் கொள்ளுங்க. ஆமென். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் பின்பு இவைகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில எல்லாவற்றிலும் முதலிடம் கொடுக்கிறது தான் தேவனை கனப்படுத்துவது. ஆமென். எல்லாவற்றிலும் முதலிடம் யாருக்கு? ஆமென். அப்படி முதலிடம் கொடுக்கிறீங்கன்னா நீங்க கர்த்தருக்கு என்ன செய்றீங்கன்னு அர்த்தம்? பயப்படுறீங்கன்னு அர்த்தம் இல்ல. தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள். சாமுவேல் சவுலை பார்த்து சொல்றான், பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம் இல்ல. ஆண்டவர் உன்னை என்ன எதிர்பார்க்கிறார்னா பலியை எதிர்பார்க்கிறாருப்பா, ஆனா பலியை விட எது முக்கியம்? கீழ்ப்படிதல். அப்பதான் நீ தேவனுக்கு பயப்படுகிறன்னு அர்த்தம். தேவனுக்கு பயம் இல்லாம நீ எந்த பலிகளை செலுத்தினாலும் பலிகள் ஏற்றுக்கொள்ளப்பட சொல்லுங்க. கர்த்தருக்கு பயம் இல்லாமல், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் நீங்க பல நாள் உபவாசம் இருந்தாலும் பல மணி நேரம் ஜெபித்தாலும் இந்த பலிகள் எல்லாம் எண்ணப்படாமற் போய்விடும். அப்ப நம்ம ஜெபத்துல நம்ம பலிகள்ல முதல்ல எது இருக்கணும்? கீழ்ப்படிதல். சொல்லுங்க, என்னது? கீழ்ப்படிதல். இல்ல, தேவனை நேசிக்கிற ஒரு அனுபவம், அவரை பின்பற்றுகிற ஒரு அனுபவம், இது எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனிடத்துல இருக்கும். இது இருந்தாதான் நான் என்ன செய்யறேன்னு அர்த்தம்? கர்த்தருக்கு பயப்படுகிறேன்னு அர்த்தம். ஆமென். அப்ப இந்த மாதம் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய எல்லா பகுதிகளிலேயும் நம்ம தேவனுக்கு என்ன செய்ய போறோம்? சொல்லுங்க, பயப்பட போறோம். உங்களுக்கு சின்ன ஒரு ஒர்க் கொடுக்குறேன். ஒரு ஷீட்ல நீங்க எழுதுங்க, நான் எதிலெல்லாம் தேவனுக்கு பயப்பட வேண்டும், எந்தெந்த விஷயத்துலலாம் நான் இதுவரைக்கும் பயம் இல்லாம நடந்துகிட்டேன், இந்த மாசம் நான் எதிலெல்லாம் பயத்தோடு நடக்கணும்னு சொல்லி எழுதி அதுல ஒவ்வொரு நாளும் டிக் பண்ணுங்க. எனக்கு கேட்கவே இல்லை. ஆமெனே வராதே. ஆமென். யாரெல்லாம் செய்வீங்க? செய்யறவங்க மொத்தம் ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரை செய்கிறவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆமென். இன்னைக்கு வீட்டுக்கு போனோன்னா மொத வேலை
வீட்டு போய் தூங்கிடாதீங்க, டீ எல்லாம் போட்டுறாதீங்க. வேலை உட்காந்து ஒரு பேப்பரில் ஒரு 10 காரியம் எழுதுங்க. எத்தனை எழுதுங்க சொல்லுங்க. இந்த அட்டண்டன்ஸ் நோட் இருக்கு பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு பக்கம் ஃபுல்லாக எழுதிட்டு ஒரு பக்கம் ஃபுல்லாக சின்ன சின்ன கோடாக போடுங்க. போட்டு மேலே என்ன எழுதுங்க, டேட் எழுதுங்க. 1/7/2026. முதல்ல நான் கர்த்தருக்கு பயப்பட பயம். தேவனுக்கு பிரியமில்லாத என்னது, கோபப்படக்கூடாது. கோபப்பட்டா கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்கிட்ட. அப்ப நான் கோபம், ஆண்டவரே இந்த மாதம் நான் கோபப்படாம இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. 2வது பொறாமை, இல்லைன்னா சண்டை. எதுல நம்ம அதிக வீக்கா இருக்கோமோ அதை என்ன செய்யுங்க, எழுதி உங்க ரூம்ல என்ன பண்ணுங்க, இல்லைன்னா உங்க பைபிளுக்குள்ள என்ன பண்ணிக்கோங்க, டெய்லி காலையில எழும்பினோன்னு செக் பண்ணுங்க. நேற்றுக்கு இல்லைன்னா டெய்லி நைட்டு செக் பண்ணுங்க. இன்னைக்கு நான் கர்த்தருக்கு எப்படி பயந்து நடந்திருக்கேன், உண்மையில நான் பயந்துருக்கேனா, என் லைஃப் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்க என்ன பண்ணுங்க, சோதித்து பாருங்கள். அல்லேலூயா. ஏன் தெரியுமா நான் ஏன் இவ்வளவு தூரம் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு லைஃபை சொல்றேன் தெரியுமா? அடுத்தது வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 145:19 எல்லாம் சேர்ந்து வாசிப்போம் மறுபடியும். அவர் அப்ப தமக்கு பயந்து நடக்கும்போது, அடுத்த வார்த்தை விருப்பத்தின்படி செய்து. என்னவா? இந்த விருப்பத்தின்படி செய்துங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த சங்கீதம் 145 எபிரேய எழுத்துக்களால் எழுதப்பட்டது. ஒவ்வொரு வசனமும் சில எபிரேய எழுத்துக்களை கொண்டு ஆரம்பிச்சிருப்பாங்க. எபிரேய எழுத்துக்கள்ல நிறைய இருக்கிறது. அதுல ஒவ்வொரு எழுத்துக்களையும் வச்சு இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் எந்த வசனம்? 145:19 இருக்கு இல்லையா? இந்த 19வது வசனத்துக்கு 2 எபிரேய எழுத்துக்கள் சொல்லுவாங்க. நல்ல கவனிங்க. எத்தனை எழுத்துக்கள்? 2 எபிரேய எழுத்துக்கள். ஒன்னு என்ன அப்படின்னா, முதல் எபிரேய எழுத்து டெட் அப்படின்னு சொல்லுவாங்க. TET போட்டுக்கோங்க. TET அப்படின்னு சொல்லுவாங்க, டெட். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, நல்ல கவனிங்க, இந்த எழுத்தை வச்சுதான் இந்த வசனமே. கர்த்தருக்கு ஒரு மனுஷன் பயப்படும் போது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை இந்த எழுத்துக்கள் அடையாளப்படுத்தும். முதல் எழுத்து என்ன சொல்லி கொடுக்குது தெரியுமா? ஒரு கற்பம் தரிச்சிருக்கிற ஒரு பெண், கற்பம் தரிச்சிருக்கிற ஒரு பெண், அந்த கற்பத்தை யாரால் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஆனா ஒரு நாள் வரும் பொழுது அந்த கற்பத்துக்குள்ள இருக்கிற அந்த குழந்தை என்ன செய்யும், வெளிப்படும். இல்ல, அதே போலதான் கர்த்தர் தமக்கு பயப்படுகிறவர்களுக்கு மறைந்திருக்கிற நன்மைகளை வெளிப்படுத்துவார். மறைக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை வெளியே கொண்டு வருவார். அது யாரு மறைச்சு வச்சிருந்தாலும், எங்க மறைச்சு வச்சிருந்தாலும், எந்த ஒளிப்பிடங்கள்ல இருந்தாலும் கர்த்தர் அதை நிச்சயம் என்ன பண்ணுவாரா, வெளியே கொண்டு வருவாராம். யாருக்கு? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், தேவ பயம் உள்ளவர்களுக்கு. தேவ பயம் உள்ளவர்களுடைய வாழ்க்கையில எந்த ஆசீர்வாதங்களும் ஒளிந்து இருக்க முடியாது. ஆமேன். வரமாட்டேங்குதே. ஆமேன். தேவ பயம் உள்ளவருடைய வாழ்க்கையில அவங்க ஆசீர்வாதம், அவங்களுக்கு தேவையான நன்மை எந்த ஆழத்துக்குள்ள கடந்தாலும், எந்த அதல பாலாத்துல கடந்தாலும், எவ்வளவு தூரத்துல கடந்தாலும் அதை தோண்டி எடுத்து அதை கொண்டு வந்து தேவன் நிச்சயம் என்ன பண்ணுவாராம், கொடுப்பார். அதுதான் இந்த டெட் என்கிற எபிரேய எழுத்து சொல்லுது. 2வது ஒரு எபிரேய எழுத்து என்னன்னா யோட் அப்படின்னு சொல்லுவாங்க. YOD, யோட். சரியா? நீங்க இந்த 2 எழுத்தையுமே நீங்க போட்டு நீங்க இதுல பார்க்கலாம். இதுல நெட்ல நீங்க கூகுள்ல பார்க்கலாம். யோட். யோட்னா என்ன தெரியுமா? தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிற கிரீடம். தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவர் கிரீடத்தை கொடுக்கிறார். தேவனுக்கு முன்பாக தாழ்மை உள்ளவர்கள், தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறவர்கள், தேவனை நேசிக்கிறவர்கள், தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னன்னா, கிரீடங்களை கர்த்தர் கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதன் தேவனுக்கு பயப்படுவானானால், தேவ பயம் உள்ளவனாய் அவன் வாழ்வானானால், அவன் வாழ்க்கையில மறைந்திருக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். அவனை கிரீடங்களால் அவனை அலங்கரித்து கர்த்தர் அவனை மகிமைப்படுத்துகிறார். ஆமென். அப்ப இந்த ஆசீர்வாதத்தை வாங்கணும்னா நம்ம என்ன செஞ்சாகணும்?
ஆ, யாருக்கெல்லாம் மறைக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை வெளியே கொண்டு வரணும்? சத்தமா ஆமென்னு சொல்லுங்க. அப்ப இந்த மாதம் ஃபுல்லா நீங்க செக் பண்றீங்க. இந்த மாதம் ஃபுல்லா உங்களை கர்த்தர், நான் உண்மைக்கு சொல்றேன், நீங்க எழுதி உங்க லைஃபை மட்டும் கர்த்தருக்கு பயப்படுதல்ல நீங்க செக் பண்ணி பாருங்க. கர்த்தர் நீங்க உங்க வாழ்க்கையில மறைந்திருக்கிற ரகசியத்தை ஆசீர்வாதம் கொண்டு வரலன்னா என்ன கேளுங்க. நாம என்ன சொல்ல மாட்டேறீங்க. நான் சவால் விட்டு சொல்றேன், ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயப்படுவானால் அதை விட அவன் தேவனை ஆராதிக்கிற ஆராதனை வேற எதுவுமே இருக்க முடியாது. ஒருவன் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனா இருப்பானால் அதுவே தேவனுக்கு உகந்த ஆராதனையா இருக்கும். நீங்க பல மணி நேரம் பாட்டு பாடுறதுனால பெரிய விஷயம் இல்ல, ஆனா நான் தேவனுக்கு பயப்படுகிற காரியத்துல ஒவ்வொரு நேரமும் நான் இருப்பேன் என்றால் அதுவே தேவனுக்கு உகந்த ஆராதனையா இருக்கும். அதுவே அவருக்கு பிரியமா இருக்கும். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்ப 2 எபிரேய எழுத்துக்கள். முதல் எழுத்து என்னது? டெட். அது எதை அடையாளப்படுத்துது? மறைந்திருக்கிற ஆசீர்வாதங்களை வெளியே கொண்டு வருவார். 2வது யோட். யோட்னா என்ன? கிரீடங்களை கர்த்தர் என்ன பண்றாராம்? நமக்கு கொடுக்கிறார். இல்ல, ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம். நான் அதை யோசிக்கல, ஆனா நினைவு வரதுனால அந்த வசனத்தை வாசிக்க விரும்புறேன். 45ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஏசாயா 45:4. வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும். ஆமென். மறைந்திருக்கிற ஆசீர்வாதங்கள், வெண்கல கதவுகளை உடைத்து, அந்த ஆசீர்வாதத்துக்கு எதிராக எத்தனை வெண்கல கதவுகள் இருந்தாலும் அதை கர்த்தர் உடைப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அங்க வெண்கல கதவுன்னு போடல, வெண்கல கதவுகள். அப்ப எத்தனை கதவுகள் இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வார்? யாருக்காக? சொல்லுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு. அடுத்து சொல்றார், தாழ்பால்களை முறித்து. தாழ்பாலை அல்ல, தாழ்பால்கள். எத்தனை தாழ்பால் வேணா என்ன செய்யட்டும்? போடட்டும். அதை கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? முறித்து. இல்ல, அடுத்தது அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு. அப்ப ஆண்டவர் தமக்கு பயப்படுகிற பிள்ளைக்கு, எனக்கு பயப்படணும்னு நினைக்கிற வாழுகிற அந்த பிள்ளைக்கு கர்த்தர் ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை கொடுப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ சங்கீதம் வருவோம். சங்கீதம் 145:19. அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து. இப்ப முதல் ஆசீர்வாதத்தில் எழுதுறாரு. என்ன ஆசீர்வாதம்? விருப்பத்தின்படி செய்து. இது ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. யாரு கர்த்தருக்கு பயப்படுகிறானோ அவனுடைய விருப்பத்தின்படி அவர் செய்வாராம். அதாவது நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும்னா, ஆண்டவரே உங்க விருப்பத்தின்படி என் வாழ்க்கையில் என்ன செய்யுங்க, செய்யணும் ஜெபம் பண்ணணும். கர்த்தர் சொல்றாரு, எனக்கு நீ பயந்தா, தேவ பயம் உள்ளவனா நீ இருந்தா, நீ விரும்புகிறபடியே நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? செய்வேன். நீ என்ன விரும்புகிறியோ அதன்படியே நான் உனக்கு செய்வேன். ஆமென். இந்த வார்த்தையை சில டிரான்ஸ்லேஷன்ல பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. எப்படி இருக்குன்னா, நீ எதை விரும்புறியோ அதை பெஸ்டாவே நான் உனக்கு கொடுப்பேன். ஆமென். விரும்புறதுக்கு இன்னொரு வார்த்தை என்ன? நம்ம கலவுகளை சொல்ல போனா ஆசை. சொல்லுங்க. ஆசைய நீ நினைக்கிற ஆசைய, இது இருந்தா நல்லா இருக்கும் ஆண்டவரே, இப்படி கிடைச்ச நல்லா இருக்குன்னு ஒரு ஆசைப்படுற பாத்தியா, ஒரு காரியத்துக்கு மேல அந்த ஆசைய நான் உனக்கு எப்படி கொடுப்பேன்? பெஸ்டா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பெஸ்டா வேணுமா? பெஸ்டா கீழ்ப்படிங்க, பெஸ்டா பயப்படுங்க. அவர் நம்ம விரும்புகிற விருப்பத்தை பெஸ்டா கொடுக்கிறவர். ஆமென். அடுத்தது இன்னொரு இடத்துல போட்டிருக்கு, நம்ம ஆசைப்படுகிறது எல்லாத்தையும் அவர் அனுமதிக்கிறாராம்.
கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் ஆசைப்படுகிறத அவர் என்ன பண்றார்? அதாவது இப்ப நம்ம கவர்மெண்ட்ல ஒரு பெட்டிஷன் போட்டா என்ன பண்ணுவாங்க? சாங்ஷன் பண்ணுவாங்கல்ல. அதே மாதிரி நீ என்னெல்லாம் ஆசைப்படுறியோ அதையெல்லாம் ஒரு கையெழுத்து போட்டு சாங்ஷன் ஆயிடுச்சு, போ, முடிஞ்சு, உன் ஒர்க் முடிஞ்சு, போலாம், இது உனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு என்ன பண்றாராம்? சாங்ஷன் பண்றாரு. யாருக்கெல்லாம் கர்த்தர் சாங்ஷன் பண்ணணும்? ஆமென். அப்ப சிம்பிள், என்ன பண்ணிருங்க? பயந்துருங்க, அவ்வளவு, வேற வழியே கிடையாது. ஆமென். உங்க வாழ்க்கையில ஏன் தெரியுமா? ஏன் அவன் ஆசைப்படுறான் சாங்ஷன் பண்றாரு? ஏன் அவன் ஆசைப்படுறதெல்லாம் பெஸ்டா செய்யறாருன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிறவனால தீமையான காரியங்களை ஆசைப்படவே. சிம்பிள். அவருக்கு தெரியும், ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்தான்னா அவன் தீமையா நினைக்க மாட்டான், அவன் மற்றவங்களுக்கு விரோதமா நினைக்க மாட்டான், அவன் விருப்பம் நல்லா இருக்கும், அவன் ஆசை நல்லா இருக்கும். அதனால நீ கர்த்தருக்கு பயந்தா போதியா, உன் ஆசையெல்லாம் அவர் பெஸ்டா நீ நினைக்கிறத விட 100 மடங்கு அதிகமா உனக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு இடத்துல அவர் போடப்பட்டிருக்கு, அவன் விரும்புகிறதை காட்டிலும் அதிகமாய் கொடுப்பார். அவன் விரும்புகிறதை பார்க்கிலும் மேலாய். யாருக்கு? இல்ல. அப்ப சொல்லுங்க, நான் கர்த்தருக்கு பயப்பட போறேன். சத்தமே காணோம். சத்தமா சொல்லுங்க, நான் கர்த்தருக்கு பயப்பட போறேன், அதனால என் விருப்பமும் என் ஆசையும் பெஸ்டா வரப்போகுது. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெஸ்டா செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா, விரும்புறீங்கன்னா அவருக்கு பயந்து நடங்க. அவர் வேற ஒன்றும் பெருசா ஒன்றும் செய்ய சொல்லலை. பல கோடி ரூபாய் கொண்டு வா, அதை கட்டு, இதை பண்ணு, அதை செய், இதை செய், அதை கொடு, இதை கொடு. இல்லை இல்லை, எனக்கு பயந்து நட, அது போதும். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற அந்த ஒரு காரியம்தான். அல்லேலூயா. நீதிமொழிகள் 10:24 வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 10:24. துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிறவன் யாருன்னா நீதிமான். அவன் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். சொல்லுங்க, அவன் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. இந்த ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். அப்ப நீங்க தேவனுக்கு பயப்படுகிற தேவ பயம் உடையவர்களா இருந்தீங்கன்னா, கர்த்தர் உங்க விருப்பங்களை, உங்க ஆசைகளை என்ன பண்ணுவார்? நிறைவேற்றுவார்ல. பைபிள்ல தேவன் ஒரு மனிதனுடைய விருப்பத்தை நிறைவேற்றினார் அப்படின்னு சொன்னது யாரா இருப்பா? ஆண்டவர் கேட்பார், நீ விரும்புகிறது என்னன்னு. யார் இடத்துல? சாலமோன் இடத்துல. இல்ல, அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 3-5 வரைக்கும். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 3-5. சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான், ஆனாலும் பலியிட்டு. அப்ப நல்லா கவனிங்க, சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். கரெக்டா? தாவீதுடைய கட்டளை நடந்தான். அப்ப இவன் யாரா இருக்கிறான்? இப்ப தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனா இருக்கிறான், தேவனுக்கு பயந்து நடக்கிறான், அவரை நேசிக்கணும், அவருடைய கட்டளையின்படி நடக்கணுங்கிற இருதயம் இப்ப யாருக்கு இருக்கு? சாலமோனுக்கு இருக்கு. அதன்படி நடக்கிறான், பலியிடுகிறான். பலியிட்டு முடிச்சோன்னா இப்ப 5ஆம் வசனத்துக்கு வாங்க. கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரிகள் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை, நீ ஆசைப்படுகிறத என்னிடத்துல கேள். இப்ப சாலமோன் ரொம்ப சின்ன பையன். இப்ப அவனுக்கு என்னென்ன ஆசைகளா இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்களை விட்டா நீங்க என்னென்ன சொல்லுவீங்க? பெரிய லிஸ்டே போட்டுருவீங்கல்ல. அந்த லிஸ்ட் முடியும் செய்யாது. ஆண்டர் அவர் முடிச்சுட்டு எண்டுன்னு போட்டுருவோம். போட்டுட்டு இவ்வளவுதானா அப்படின்னா, இருங்க ஆண்டரை அழிச்சுக்கிறேன், இன்னும் வருது ஆண்டரை, மறுபடியும் எழுதுவோம். இப்படி எழுதிக்கிட்டே தான் இருப்போம். நம்ம ஆசைக்கு ஒரு நாளும் எண்டிங்கே இல்லை. அப்படிதானே? சாலமோன் இடத்துல ஆண்டவர் கேட்கிறாரு, உன் விருப்பம் என்ன? நீ விரும்புகிறத கேள், நான் உனக்கு தர்றேன். அப்போ சாலமோன் கேட்கிறான், ஆண்டவரே நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன், இஸ்ரவேல் ஜனங்களை விசாரிக்கிறதுக்கு எனக்கு என்ன கொடுங்க?
ஞானத்தை கொடுங்கன்னு கேட்கிறான். ஒன்னு ஆண்ட சொல்றாரு, இங்க பாரு, நீ ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் புகழையும் கேட்ப நினைச்சேன், ஆனா நீ ஞானத்தை கேட்டதுனால நீ விரும்புறதையும் கொடுக்கிறேன், நீ விரும்பாததையும் அதிகமா நான் உனக்கு என்ன செய்யறேன், கொடுக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் சாலமோனை ஆசீர்வதித்தார். ஆமென். அப்ப விரும்பினதை தேவன் கொடுப்பாரா மாட்டாரா? கர்த்தருக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார்னா அவர் செஞ்சிருக்கிறார். சாலமோனுடைய வாழ்க்கையில செஞ்சிருக்கிறார். அவன் கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளைகளை கை கொண்டிருக்கிறான், அவரை நேசிச்சிருக்கிறான். அதனால கர்த்தர் அவன் விருப்பத்தின் படியே செய்து அதை விட அதிகமா என்ன பண்ணிருக்கிறாரு, செய்திருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, என் விருப்பத்தின்படியும் என் ஆசையின்படியும் இந்த மாதம் கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த மாதம் கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படி அவருக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி அவர் என்ன பண்ணுவாராம், செய்வார். ஆமென். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, இந்த மாதம் நீங்க விரும்புறதெல்லாம் நடக்க போகுது, நீங்க ஆசைப்படுறதெல்லாம் நடக்க போகுது. ஆமென். ஆனால் ஒன்று, கர்த்தருக்கு நான் அந்த சாலமோனை வாசிக்கும் போது அவன் ஆரம்பிக்கும் போது விரும்புறதெல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு இல்லையா? ஆனா முடியும் போது என்ன ஆயிடுச்சுன்னா அவன் இருதயம் தேவனை விட்டு விலகிடுச்சு. எதனால தெரியுமா? வாசிங்க, 1 ராஜாக்கள் 11 முதல் வசனம். ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் ஆகிய ஜாதியாரான என்ன வைத்தான், என்ன வைத்தான்? ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல். ஆரம்பிக்கும் போது அவன் யாரை நேசிச்சான்? ஆரம்பிக்கும் போது யாரை நேசிச்சான்? கர்த்தரை நேசிச்சான். ஆரம்பிக்கும் போது விருப்பம் என்ன, ஆசை என்ன? ஞானம். இந்த ஜனத்தை நடத்துறதுக்கு எனக்கு ஞானம் வேணும் ஆண்டவரே. ஆனா இப்ப ஆசையும் மாறிடுச்சு, பயமும் போயிடுச்சு. இப்ப அடுத்த வசனத்தை பாத்தீங்கன்னா முடியும் போது வாசி பாருங்க. சாலமோன் ஆசை வைத்து அவர்களோட, இப்போ விருப்பமெல்லாம் வேற. இவ்வளவு நாள் விருப்பமெல்லாம் கர்த்தர், விருப்பமெல்லாம் வசனம், விருப்பமெல்லாம் பலிகள், விருப்பமெல்லாம் ஆலயம், விருப்பமெல்லாம் தேவனுடைய சமூகம் இருந்த சாலமோன் இப்ப விருப்பமெல்லாம் ஸ்திரீகளா மாறிட்டாங்க. உலகமா போயிடுச்சு, அழகுல போயிடுச்சு, கவர்ச்சியில போயிடுச்சு. இப்ப உலகத்துக்கு மேல ஆசை வச்சு உலகத்துக்கு மேல விருப்பம் வந்ததுனால இப்ப என்ன ஆயிடுச்சு தெரியுமா? அவன் இருதயம் தேவனை விட்டு வழுவி போனது. 3ஆம் வசனம் 11:3 கடைசியில அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை யாரை விட்டு? கர்த்தரை விட்டு. 11:9 பாருங்க, அவன் கர்த்தரை விட்டு இருதயத்தை திருப்பி. அவன் தன் இருதயத்தை கர்த்தரை விட்டு திருப்பி. 4ஆம் வசனத்துல பாருங்க, கடைசியா அதுல முதல் ஃபுல்லாவே வாசிடலாம். சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை, இப்ப இருதயம் எங்க பக்கம் சாய்ந்துடுச்சு? அந்நிய தேவர் பக்கம் சாய்ந்து விட்டது. அதனால் அவனுடைய இருதயம் இருதயத்தில் இருந்த உத்தமம் போயிடுச்சு. தாவீதுட்ட கூட ஆண்டவர் உன் விருப்பத்தை கேள்றா, நான் நிறைவேற்றுறேன்னு சொல்லல. அப்படிதானே? தாவீதுட்ட கூட ஆண்டவர் கேட்கல. அப்படி அவ சொல்ற, இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொன்னாரு. ஆனா தாவீதுட்ட போய் உன் விருப்பத்தை கேள், நான் தர்றேன்னு ஆண்டவர் கேட்கல. அவன் விருப்பத்தையே முதல்ல நிறைவேற்றல. ஆலயம் கட்டுறங்கிறது யாருடைய விருப்பம்? ஆனா யாரை கொண்டு தான் கட்டினாரு? அப்ப அவர் சாலமோன்ட கேட்கிற உன் விருப்பம் என்ன, அதை கேள், நான் தர்றேன்றார். நான் இதை வாசிக்கும் போது நான் ஜெபம் பண்ணேன். அநேக நேரங்கள்ல தேவன் அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார் என்பது உண்மை. ஆனா அதே சமயம் என் விருப்பங்கள் உம்மை விட்டு என்னை பிரிக்குமானால் எனக்கு தராதீங்க ஆண்டவரே.
நான் ஆசைப்படுறது உம்மை விட்டு என்ன விலக்கும்னா, என் இருதயத்தை வழுவி போக பண்ணும்னா எனக்கு என்ன பண்ணாதீங்க, தராதீங்க. சாலமோன் அந்த ஜெபத்தை செஞ்சானோன்னு தெரியாது. அவன் விரும்பினதெல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு, ஆசைப்பட்டதெல்லாம் கொடுக்கப்படுது. ஆனா கடைசியில அவன் ஆசையை தவறா மாறிடுச்சு, விருப்பங்கள் தவறா போயிடுச்சு, தேவனை விட்டு விலகி போயிட்டான். ஆமேன், ஆமேன். இந்த மாதம் நிச்சயமா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அது உண்மை. அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் மாறாது. நீங்க கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது உங்கள் விருப்பங்களை பெஸ்டா கொடுப்பார். நீங்க விரும்புகிறதுக்கும் அதிகமா கொடுப்பார். ஆமென். அதுல எந்த குறைவும் இல்லை. ஆனா உங்களுடைய இருதயம், என்னுடைய இருதயம் இந்த மாதம் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஆண்டவரே, உம்மை விட்டு என்னை பிரிக்கிறது மாதிரி நான் விரும்பினா, என் ஆசை இருந்தா அது எனக்கு தராதீங்க ஆண்டவரே. அந்த விருப்பம் நிறைவேற வேணாம், அந்த ஆசையை நீங்க எனக்கு கொடுக்காதீங்க. உம்மை விட்டு பிரிக்கிற எந்த விருப்பத்தையும் நான் கேட்கிறேன்னு எனக்கு என்ன பண்ணிராதீங்க, கொடுத்துறாதீங்க. எல்லாம் எளிமை நிக்கலாமா? எல்லாம் எளிமை நின்று ஜெபித்து முடிக்க போறோம். அப்படி நம்ம திருவிருந்துக்குள்ள போக போகிறோம். நம்ம ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்து நம்மளோட ஜெபம் இன்னைக்கு முடியும் போது இதுதான். இந்த மாதம் நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவனா மாற போறேன். இந்த மாதம் நான் தேவ பயம் உள்ளவனா நான் வளர போறேன். அவர் என்ன விரும்பினது, நான் ஆசைப்படுறது எல்லாம் கொடுக்க போகிறார். ஆனால் நான் ஆசைப்படுவது என்னை தேவனை விட்டு பிரிக்குமானால், என்னை தேவனை விட்டு விலக்குமானால், அதிலிருந்து கர்த்தர் என்னை தப்புவிப்பாராக. அதை எனக்கு கொடாமல் இருப்பாராக, அதை எனக்கு கொடாமல் இருப்பாராக. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த மாதம் எனக்கு வாக்குத்தத்தம் நீங்க கொடுத்துருக்கிறீங்கப்பா, எனக்கு நிச்சயமா நிறைவேற்றுவீங்க. நான் விரும்பினதை கொடுப்பீங்க, என் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுப்பீங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனா ஆண்டவர், என் இருதயம் எல்லாம் ஆண்டவர் உங்க பிரசன்னத்தையே விரும்பட்டும், என் இருதயம் எல்லாம் உங்க மகிமையே விரும்பட்டும், என் இருதயம் எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுதலையே விரும்பட்டும், என் எண்ணம் எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுதலையே யோசிக்கட்டும், என் இருதயம் எல்லாம் தேவனுக்கு விலகுகிற காரியங்கள், தேவனை விட்டு தூரம் போகிற காரியங்களை ஆண்டவரை யோசிக்க கூடாது. ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எத்தனை பேர் ஜெபிக்க விரும்புகிறீங்க? ஜெபிங்க பார்க்கலாம். எங்க பிள்ளைங்களுடைய ஆசையா இருந்தாலும், என் கணவருடைய மனைவியுடைய ஆசையா இருந்தாலும், உம்மை விட்டு பிரிக்குமானா அது நிறைவேற்றாதீங்க ஆண்டவரே. அது அழுதாலும் புரண்டாலும் ஆண்டவர் அதை நிறைவேற்றாதீங்க ஆண்டவரே. அது எங்க குடும்பத்துல நடக்க கூடாது, என் பிள்ளைங்க வாழ்க்கையில நடக்க கூடாது, எங்க சபையில நடக்க கூடாது, எங்க வாழ்க்கையில நடக்க கூடாதப்பா. ஹல்லேலூயா. சாலமோன மாதிரி எங்க இருதயம் வழுவி போயிடக்கூடாது ஆண்டவரே. சாலமோன மாதிரி நாங்க கடைசி நாட்களை பின்வாங்கி போயிடக்கூடாதப்பா. எங்கள் இருதயம் அந்நியர் பக்கம் சாய்ந்திடக்கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரதலரம சகலம். முடிந்த முழங்கால் படியிட்டு, முடிந்த முழங்கால் படியிட்டு. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. என் வாஞ்சை எல்லாம், என் தாகம் எல்லாம் அவருக்கு பயப்படணும், அவரை நேசிக்கணும், அவரை பின்பற்றணும், உமக்கு கீழ்ப்படியணும். அதுதான் எங்க வாஞ்சை ஐயா, அதுதான் எங்க வாஞ்சை. Thank you Jesus. உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்கம் என் இதய துடிப்பா மாற்றும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் மாற்றும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். ஆராதனை
ஆராதனை ஆராதனை இசையா இசையா ஆராதனை அன்பர் இயேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பர் இயேசுரா ஆமாண்டவரே ஆவியான் தேவன் உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் உந்தன் ஏக்கம் என் இதய துடிப்பா மாறட்டோம்பா உந்தன் ஏக்கம் ஏசையா என் இதய துடிப்பா மாற்றும் என் ஜீவநாட்கள் எல்லாம் ஜபவீரன் என்று எழுதும் என் ஜீவ தேவ பயமுள்ளவன் என்று எழுதும் என் ஜீவ நாட்கள் எல்லாம் என் ஜீவ நாட்கள் எல்லாம் தேவ பயமுள்ளவன் என்று எழுதும் என் ஜீவ நாட்கள் எல்லாம் தேவ பயமுள்ளவன் என்று எழுதும் ஆராதனை 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 சகதல பபரதல ரபபபப ஏசையா ஆராதனை அன்பர் இயேசு ராஜனுக்கே ஆவியான அன்பர் இயேசு ராஜனுக்கே ஆவியான அப்படி உங்க கைகளை கொடுக்கப்பட்டிருக்கிற அப்பத்தை எடுத்துக்கொள்வோம். ஜீசஸ் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். எல்லாரும் இந்த அப்பத்தை அவருடைய சரீரமாக நினைத்து நம்ம எல்லாரும் ஏகோபித்து புசிக்கலாமா? ஜீசஸ் போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே விசுவாசத்தோடு, இது எனக்காக சிந்தப்பட்ட இரத்தம், என் பாவத்துக்காய் என் மீறுதலுக்காய் இந்த இரத்தம் சிந்தப்பட்டது என்கிற விசுவாசத்தோடு
ஏகோபித்து நாம் உட்கொள்வோம். ஹalleluya. ஆராதனை 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 அன்பரியே ஆவியான தேவனுக்கே. ஆமா ஆண்டவரே, இந்த நாளில் நீங்க கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. உமக்கு பயப்படுகிறவர்களாய், தேவ பயம் உள்ளவர்களாய், உம்மை விட்டு விலகுகிற ஆண்டவர் அந்த விருப்பங்கள் ஆசைகள் இல்லாதவர்களாய் ஒவ்வொரு நாளும் வாழும்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். இந்த மாதம் தேவ பயம் உள்ளவனாய் ஆண்டவர் அதில் வளருகிற மாதமாய் எங்களுக்கு இருப்பதாக உம்முடைய கரங்களை கொடுக்கிறோம். எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.